Hello guys, welcome back to Learn-with-Singam. இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஈஸி சேலஞ்ச் தான். இதில் ரைட் அ ஃபங்க்ஷன் டு சார்ட் த வேர்ட்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸை வந்து செப்பரேட்டட் பை ஸ்பேஸ் வச்சு அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஸ்ட்ரிங்ஸை வந்து சார்ட் பண்ண போகிறோம். இதுதான் பேசிக். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரிங் சார்ட்டிங்லலாம் இந்த ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் சார்ட்டிங்லாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம மெயினாக இது ஒரு எக்ஸைட்டாக பண்ணுவோம். வீடியோவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். என்னோட சொல்யூஷன் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், இன்புட் ஸ்ட்ரிங்காக வாங்க போகிறோம், இன்புட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபார் டபிள்யூ வேர்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டபிள்யூ வந்து லோவர் கேஸாக மாற்றுறோம் கேஸ்க்காக. அதுக்கப்புறம் ஒரிஜினல். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன்னு இந்த மாதிரி பேன் ஆன் ஆப்பிள் அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ கேபிட்டல் லெட்டர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் ஷார்ட்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து லோவர் கேஸாக மாற்றிட்டேன். அது கூட இந்த பேன் ஒரிஜினல் கேரக்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதுதான் இந்த லைனில் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது கடைசியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸை வந்து கிளிக் பண்ண போகிறோம். டபிள்யூஎன் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் பேன் ஆன் வருது. ஸோ இதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and subscribe to Learn-with-Singam. If you have any question, send a mail to learnwithsingam@gmail.com. Thank you.